அது நல்ல பிசினஸ்ல கூட இது அவருக்கு ஒரு அமௌண்ட் டபுள், தனி மனுஷனுக்கு உண்டு அப்படியே விரும்பி கொடுக்குறதா, மற்றதெல்லாம் விரும்பி கொடுக்குறதா. அடுத்தது மையவாடி என்னோட வச்சு அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றான். அதை மையவாடி மெயின்டைன் பண்ண நம்ம வந்து மௌத்தாபுரம் மட்டும் தான் அங்கே போகிறது, அதுவும் இறந்த உறவு தான் 10,000 போகிறது. அப்போ அது அந்த அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான சில வேலைகள்லாம் நம்ம செய்கிறதுனால அவங்க அந்த சந்தா பணத்தை எடுக்கிறாங்க. அது முகாபில ஹித்மா, ஒரு சேவைக்கு பகரமாக எடுக்கக்கூடிய ஒரு அம்சம். நல்லா இருக்கும். அது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட தொழிலில் நீங்கள் ஈக்கிறீங்க, நீங்கள் தொழில் விட்டு வரையினா வெட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் விரும்பி தானே போறீங்க. அவன் வெட்டுறது வந்து வட்டிக்கு தான் போகுது, அது சந்தேகம் இல்லை. வட்டியால் உழைச்சி உங்களுக்கு திருப்பி தாரன்னு சொல்லுவான். அவன் வட்டியால் செஞ்சுக்கிறான், அதை உழைச்சிக்கிறது. ஏற்கனவே கேள்வி வந்துச்சு, அவன் வட்டியால் செஞ்சு விடுவான். அவன் உழைக்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து உங்களோட சேவை என்ற பேரில், வட்டியால் சேவை என்ற பேரில் அதை எடுக்கிறான். எதுவாக இருந்தாலும் நாங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு போகிற விஷயங்கள் அதெல்லாம். அது இபிஎஃப் ஹராமா இல்லையா ரெண்டாவது அம்சம். இது நாங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு போகிறோம். ஒரு ஆள் போகிறோம், ஒரு ஆள் சொன்னாரு, நீ இந்த வேலைக்கு வந்தா என்னது, நான் உனக்கு மாதம் என்ன செய்வேன், இவ்வளோ தருவேன், ஆனால் 200 நான் வெட்டிக்கிறேன், நான் ஏன் உடம்பட்டு போகிறோம், நாங்கள் வேற வாட மாட்டா வெட்ட மாட்டானே, சம்பளம் தர மாட்டா வெட்டவும் மாட்டான். அந்த மாதிரி உள்ள, அதாவது நாங்கள் ஒரு சேவை எடுக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யறாரு, அதை பேச இயலாது. அவன் பெற்றது முறையா இல்லையான்ற ரெண்டாவது அம்சம். இப்போ நாங்கள் பேசுகிற பொதுவாக ஒரு சமூகத்தை நம்ம வாழ்ந்துட்டு நம்மகிட்ட சும்மா வந்து என்னது வரி எடுக்கிறதா இங்கே பிரச்சனை. பஸ்ஸில் ஏறுறோம், டிக்கெட் எடுக்கிறோம், நம்ம டிக்கெட் எடுக்கலாம், நம்ம கேள்வி கேட்கல, நம்ம பஸ்ஸில் ஏறதால டிக்கெட் எடுக்கிறாங்க, ஏழாம் நம்ம எடுத்துக்க மாட்டான். அவன் எங்கள்கிட்ட ஒரு எடுக்கிறான், அந்த 20 வெட்டுவான்னு வைங்களேன், டிக்கெட் ஒரு சின்ன தாழ்த்து தந்து 20 எடுக்கிறான், ஒரு கொப்பி கூட வாங்கலாம் அந்த 20. நம்ம இதே விட பெரிய தாழ்த்துன்னு வாங்கலாமா இல்லையா, சின்ன துண்டு தான் தாரா, என்னத்துக்கு தாரா, நம்ம ஒரு சேவையை பெறுறோம். அதெல்லாம் அம்சம். இங்கே நாங்கள் எதை விளங்கணும் என்று சொன்னால், அநியாயமான நம்ம சும்மா இருக்கோம், நம்ம சொத்துல என்னது வெட்டுறதுதான். ஒரு வேலைக்கு நம்ம போகக்குள்ள இன்றைக்கு வந்து இந்த பிபிஆர் இதெல்லாம் வெட்டுறதெல்லாம் உண்மையில இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் கூடாத ஒரு அம்சம். மக்கள்கிட்ட என்னது சுரண்டி எடுக்கிற அம்சங்கள். அது என்னதான் பின்னுக்கு தரனாலும் ஏண்ட விருப்பத்தால எடுக்கணும், நான் விரும்பணுமே, ஏண்ட விருப்பத்தை என்னட்ட கேட்காம நான் உங்களுக்கு தான் வெட்டுறேன்னா அது சேவை எல்லாம் இல்லை. ஒரு காலத்துல என்ன அது சேவையாக போகிறது இல்லை, இஸ்லாமிய ஆட்சி தான் அது தடைதான். தற்கொலையிலே வந்து சாப்பாடு டாக்டர் எங்களோட வாரம், அவங்க வந்து சாப்பாடு எங்களோட தண்ணியும் வந்து குடிச்சிட்டு அவங்களும் சிகரெட் ஒன்றும் எடுத்துக்கொண்டு பேத்துருவாங்க. இப்போ நான் தான் கேட்டு ஒன்று சல்லி, அது பாவம். இப்போ எனக்கு சேரும் அந்த பாவம். இப்போ அவரு இப்போ எனக்கு ஒரு சிகரெட் இப்போ என்னோட ஒருத்தர் வார, என்னோட சாப்பிட்னா டீ ஒன்று குடிப்போம், வந்து அவர் குடிச்சிட்டு ஒரு வாரம் அவர் சிகரெட் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவன் சல்லி எனக்கு தான் நீங்க அப்படியே அவரோட தின்ன முட்டையை குடிக்க. ஓ இப்போ தின்ன கூட வந்து இருந்தால் தின்ன எப்படிதான் நட்பில நீங்க பணம் கட்டுறதா தான் ஆகும். ஓ மிஞ்சி கூட நீங்க பணம் கட்டுறதா தான். நான் இதுக்கு தான் பணம் கட்டுவேன்னா கடைக்காரன் கேட்க மாட்டேன். அது அது நீங்க உரிய அது வந்து நம்மளோட சம்பந்தப்பட்ட இதுல மார்க்கு தீர்ப்பு சொல்ற விஷயங்கள் கட்டிக்கிட்டு சீக்கிரட் ஒரு ஆள் கேட்பாரு, ஒரு ஆள் சாராயத்தை கேட்பாரு. இன்றைக்கு எந்த அளவுக்கு படிச்சுன்னா சில இடங்களுக்கு உணவத்தை 1000 விட்ட முடிச்சுன்னா அவன் 20 ரூபா தருவான் நம்மளுக்கு உள்ளவன். இவருக்கு தெரியும் நல்லா அங்கே போனால் 20 ரூபா கிடைக்குமெண்டு. சரியா, அதெல்லாம் பிள்ளை நல்லா தெரியும் தான் நம்மளுக்கு. அங்கே போனால் 200 ரூபாய் ஏன் தாரான், உணவத்தை நம்ம விடுறதால வந்து அவனுக்கு பிசினஸ் போனதால தான் தெரிஞ்சு செய்வாங்க, எடுத்துட்டு போவோம். நம்மளுக்கு சம்மந்தம் இல்லான்னு தெரியாம இருந்தாங்க. அங்கே போகிறதுன்னா அவன் தெரியுமா இல்லையா, எல்லாம் பிள்ளை. அது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்கு. பெரும் பாவங்கள் செஞ்சால் நிரந்தர நரகம் என்று சொல்றவங்க வந்து ஹவாரிஜிகள். அதாவது பெரும்பாவம் செஞ்சா நரகத்துல நிரந்தர நரகம் தான், ஈமா வெளியே போயாச்சு அப்படி. இஸ்லாம் அப்படி சொல்றாரு, பெரும்பாவம் செஞ்சு இஸ்லாம் சிலர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லி அதுலயும் பல சிக்கலான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அதாவது அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிப்பது கிடையாது. அது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். தற்கொலை தான் இணை வைக்கல, தற்கொலை செய்யறதுலாம் இணை வைக்கல, அது போல வட்டி எடுக்கிறதுலாம் இணை வைக்கல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிரந்தர நரகம் குர்ஆன் சுன்னாவும் சொல்லுது. இதுக்கு என்ன பதில் எனக்கு தெரியாதான். சரியான அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து ஒரு ஆய்வு செஞ்ச வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இதுல வந்து பல வரலாற்று நிறைய கருத்து முறைப்பாடுகள் நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த விளக்கம் எதுவுமே ஒரு திருப்தியான ஒரு விளக்கம் அல்ல. ஏன்னா குர்ஆன்ல வந்து நேரடியா அல்லாஹ் தஆலா நான் வந்து சிறுக்க தவிர மற்ற எல்லாவற்றையும் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன். எங்க மறுமையில் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மன்னிப்பான், மறுமை நல்ல மன்னிப்பேன் அல்லாஹ் தஆலா. இந்த மறுமையினால சிறுக்க தவிர மற்ற எல்லாத்தையும் நான் விரும்பினா செஞ்சிருவேன், மன்னிச்சிருவேன். அப்ப அதுல தற்கொலை வரல, இது வரல, இதெல்லாம் வரல, இதெல்லாம் அதுல சேர்க்கிறதா எடுக்கிறதா என்கின்ற அம்சமால இதுவும் குபுர் தானா. தற்கொலை செய்யறவரும் குபுர் தான் செய்யறாரு, வட்டி வந்து என்னது எடுக்கிறவரும் குபுர் தான் செய்யறாரு என்ற பட்டியல சேர்க்கிறதா என்பது
ஒரு ஒரு ஆய்வு ரீதியான ஒரு கேள்வி. ஷாலா அது காலப்போக்கில் தேடணும். ஏந்த அளவில் அதுக்கு பதில் இல்லை, தேட வேண்டும். சிறுக்கண்டாலும் மன்னிக்கப்படும் சொல்லி அந்த கடைசி இந்த உலகத்துல மன்னிக்கப்படும். இந்த உலகத்துல எல்லா பாவம் மன்னிக்கப்படும். சிறுக்கு மன்னிக்கப்படும், சிறுக்கெல்லாம் மன்னிக்கப்படும், எல்லாம் மன்னிக்கப்படும். மறுமை நாள் தான் பிரச்சனை. மறுமை நாள் அளவுல சிறுக்கா அதுக்கப்புறம் ஒன்றும் யோசிக்கிறாங்க, அது மன்னிப்பே இல்லை. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்னது மன்னிப்பு. இப்ப காவிரி இஸ்லாத்துக்கு வரான், சிறுக்கு செஞ்சுதான் இஸ்லாத்துக்கு வரான், எல்லாம் மன்னிக்கத்தான் செய்வான். எது பிரச்சனை? மௌத்து, சிறுக்கிலே மௌத்து ஆகிட்டான். நாளை மறுமையில சிறுக்கு இல்லாம ஒரு ஆள் வராரு, சிறுக்கோட வர. சிறுக்கோட வாரவருக்கு அல்லாஹ்வுத்தாலா அங்க மன்னிப்பு இல்லை. சிறுக்கு இல்லாதவருக்கு மத்தத்தை நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிச்சிருவான். இல்லைன்னா நரக தன்னை அவனை வச்சுட்டு உள்ளுக்கு போவான். பெரும்பாவம் மட்டும் அதுதான். பெரும்பாவமலை எதுக்கு நிரந்தர நரகம் இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லலையோ அதெல்லாம் வந்து என்ன நிரந்தர நரகம் இல்லை. நரகத்துக்கு போவாரு, தண்டனை அனுபவிப்பாரு, வருவார். அதான் நான் சொன்னேன், நிரந்தர நரகம் தான் அதெல்லாம். ஆனா ஒரு வசனம் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? தான் சிறுக்கை தவிர மற்றவற்றை நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்றான். அதே குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னது? மற்றவனை கொலை செஞ்சவன், வேணுமென்று ஒரு மூமினை கொலை செஞ்சவர் நரகத்திலேன்னு சொல்றான், நிரந்தரமான நரகத்திலேன்னு சொல்றான். அப்ப அதெல்லாம் அவர் இந்த உலகத்துல மன்னிப்பா நிச்சயமா. ஆனால் அவர் நாளை மறுமை வரைக்கும் அல்லது தௌபா செய்யலைன்னா அவரோட பொசிஷன் என்னன்றது உண்மையிலே ஒரு கேள்வியான ஒரு கன்ஃபியூஸான விஷயம். அவனும் தேடட்டும். கடல்ல குடிக்க போகிற ஒரு ஆள் வந்து என்னது மூழ்கிறார், அது தற்கொலை இல்லை. அது அவர் என்னது குடிக்க போனாரு, மௌத்தாயிட்டார், அவ்வளவுதான். கார்ல வரா போற திடீர்னு எக்ஸிடென்ட் ஆயிட்டார், தற்கொலை அதல்ல. அது நீயத்தை பொறுத்து. குளிக்க போறது இல்ல, கடல்ல செல்ல போறவங்க குளிக்கன்னு போயிட்டு அப்படியே தற்கொலை செஞ்சு. இப்ப நாங்க வந்து எந்த கேள்விக்கு போய் சொல்லணும், அவரை தான் போய் சொல்லணும். இப்ப ஒரு ஆள் வந்து அவருக்கு கேள்வி குளிக்க போறாரு, அவர் குளிக்க போறவர் மௌத்தாகிறாரு. இப்ப வந்து அவர் மூழ்கி மௌத்தாயிரு, தற்கொலை இல்லது, அவர் குளிக்க போனவர் தானே. அப்ப அவர் குளிக்க போனவரோட நோக்கம் என்ன என்ற அம்சங்கள் ஒரு அம்சம் இல்லாது. கொலை செய்ய போனாருண்டா குளிக்க போனான்னு யாரும் சொல்ல போறல, குளிக்க போற மாதிரி எங்களுக்கு வேணுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவர் குளிக்க போறாரு, அவர் மூழ்கிறாருன்னா மூழ்கினவருக்கு அது தற்கொலை என்ன செய்யாது இல்லையே. இப்ப குளிக்க நட்டுக்கடலை இந்த நாட்டை தாண்டி அடுத்த நாட்டுக்கு போறாங்க, முழுக்கால பேத்து சேர்ந்துடலாம். சரியா? அதெல்லாம் நம்ம அது ஒரு கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது யுத்தத்துல தற்கொலை தாக்குதல், யுத்தத்துல தற்கொலை தாக்குதல வந்து ஒரேடியா இல்லை என்றதும் பிள்ளை, ஒரேடியா இருக்கின்றதும் பிள்ளை. அதான் சரியான ஹதீஸ்களை பார்த்து நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னு சொன்னால் யுத்தத்துல தற்கொலை தாக்குதல் கூடாதுன்னா நல்லா தெரியும் சாக தான் போற முடியும். உதாரணத்துக்கு நான் வசனங்களுக்கு வரும்போது